நாளைக்கு ஆடி பிறந்தாச்சு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி. நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும். வெள்ளிக்கிழமை இன்னும் கோயிலுக்கு போகிறோம், அது வேறு விஷயம். நம்ம வீட்டில் வெள்ளி நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும். எப்படின்னா, நம்ம வீட்டில் முன்னோர்கள், நம்ம மாமியார் இவங்கெல்லாம் சில பேர் காலமாகிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மாமியார் போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முன்னோர்கள் பெரியவங்க காலமாக இருந்தாங்கன்னா, சுமங்கலியாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு புடவை ஜாக்கெட்டு எல்லாம் நமக்கு தேவையான சுமங்கலிக்கு என்ன வைக்கிறோமோ அதெல்லாம் வச்சு வெள்ளிக்கிழமை வச்சு படைக்கணும். வெள்ளிக்கிழமை சுமங்கலிக்கு படைக்கணும். நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணணும். நம்ம கஷ்டத்துக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம நினச்சி நம்ம விளக்கு போடுறோம். முருகனுக்கு மாவு விளக்கு போடுங்க. மாவு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ராக்கி அதை விளக்காக இது பண்ணி நெய் ஊற்றி விளக்கேற்றி போடுங்க. அம்மனுக்கும் மாவிளக்கு போடலாம். இதெல்லாம் ஆடி மாதத்தில் விசேஷமானது. இதெல்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமையில் இதை முக்கியமாக நம்ம செய்யணும். நம்ம மாமியார், இப்போ எனக்கு எங்கள் மாமியார் காலமாயிட்டாங்க, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நான் செஞ்சிடுவேன். அதே மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எப்படியோ அது மாதிரி செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வழக்க பிரகாரமும் நம்ம செஞ்சுக்கணும். ஆடி மாதத்தில் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வீட்டில் கஷ்டங்க விலகும், சந்தோஷமாக இருக்கலாம், கஷ்டங்க போகும், நிம்மதியாக வீட்டில் சந்தோஷமாக ஒரு பிள்ளைங்க வேலைக்கு போகணும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை நடத்தலாம் இல்லைங்களா. அதனால் ஆடி வெள்ளி விசேஷமான நாள். அதனால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வீட்லேயே வச்சுருப்போம், கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நம்ம ஊர் எல்லையில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும். அது முக்கியமாக நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற அம்மனுக்கு பொங்கலை வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு போய் நம்ம எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போய் வைக்கணுமோ அது வைக்கலாம். அவங்க கொஞ்சம் நம்ம இடத்த விட்டு தள்ளி தான் நம்ம போகிறோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம எல்லையில் இருக்கிற அம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லை அம்மன் அவங்க இடத்துல நம்ம இருக்கோம் இல்லைங்களா. முதல்ல வெள்ளிக்கிழமையில் அந்த இடத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு போய் வைக்கலாம். நம்ம வேண்டிய எல்லா அம்மன் கோயில்லையும் போய் வைக்கலாம். நம்ம விருப்பம்தான். அம்மன் கோயிலில் அனைத்தும் நடக்கும் இல்லைங்களா. நாளைக்கு இதை தவறாமல் செய்யுங்க, நமக்கு நல்லது சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.